When 50-year-old Chinnayan waters these teak plants, he knows he's growing a treasure for future generations. Chinnayan's acre and a half of land in the hills is not very fertile, but he has planted 85 trees around his paddy farm. காடு இருந்துச்சுங்கன்னா இப்போல்லாம் வனம் அழிஞ்சிடுச்சிங்க. இப்போ ஜவாதி மரம் நாங்கள் இப்போ குடியிருக்கிறோம். நாங்கள் ஜவாதி மரம் இருக்கிறனாக்க இன்னும் கடுகா எட்டிகா நிறையா பொருளுங்கள்லாம் அழிஞ்சிடுச்சிங்க. அதனால மழை கிடையாது. இப்போ மழை வரல. எதுக்கு செடி நட்டு பண்ண டிஎஸ்சி கம்பெனியில் வனத்துறையும் டிஎஸ்சி கம்பெனி கூடி செடி கொடுத்துருக்குறாங்க. SST has worked with 33 farmers like Chinnayan in the area since 2015. Tribals like Chinnayan had no idea about various government schemes available to them or how to use them. இந்த ஸ்கீம் எங்கே இருக்குது, யார் மூலமாக இந்த ஸ்கீம் கிடைக்குது, இதை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ட்ரீ யார்கிட்ட இருந்து கிடைக்குது, மெயினாக பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட எங்களோட கன்சல்டன்சி கொடுத்து ஸோ அவங்களுக்கு தகுந்த ஃபார்மரை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். இவங்களுக்கு ட்ரீ வளர்க்குற ஹேபிட் இருக்குது. இருந்தாலும் இதில் ஒரு சில டெக்னாலஜிஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அதாவது இதில் சின்ன சின்ன பட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சின்னதாக இருக்கும் போதே அதை கிள்ளி விட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டெம் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த நல்ல ஸ்டெம் தான் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். In another 2 decades, each of these teak trees could fetch a farmer anything between 30,000 rupees to 70,000 rupees. From being a gatherer of forest produce, Chinnayan knows that his children and grandchildren will reap a rich future.